குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்மி பப்ளிக் ஸ்கூல். அது என்ன சார் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்? அதாவது நிறைய குழந்தைகளுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், இல்லை போலீஸ் ஆகணும், இந்தியன் ஆர்மியில் சேரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் போதும். நான் இந்தியன் ஆர்மியில் ஒரு ஆஃபீஸர் கிரேடுக்கு வரணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் தேவை, எஜுகேஷன்லேயும் நான் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும். எனக்கு அது இந்தியன் ஆர்மிங்கிறது ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருக்குது அப்படின்னா நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அதுக்கு எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே என்ன ஆர்மியில் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு ஸ்கூலில் படிக்கணும். அப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா சார்? ஆமாப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ரன் பண்ணக்கூடிய ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் இந்தியா முழுக்க இருக்கு. அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்மி பப்ளிக் ஸ்கூலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன சார் ஃபுல் டீட்டெயில்ஸ்? இந்தியா முழுக்க எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்த ஸ்கூல்ஸு தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த ஸ்கூல்ஸில் படிக்கிறதுனால என்ன வேல்யூ, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுது. யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி இவங்க கண்ட்ரோலில் தான் என்ன செய்யுன்னு கேட்டால் இந்தியா முழுக்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் ரன் ஆகுது. இந்தியா முழுக்க மொத்தம் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 137 ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குன்னா ஒன்லி 2 ஸ்கூல்ஸ் தான். இந்த 2 ஸ்கூல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று வெல்லிங்டனில் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் 2 ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ஸ். நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு ஸ்கூலில், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பெர் கிளாஸுக்கு ஆவரேஜாக ஒரு 90லேருந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆவரேஜாக பார்த்தோன்னா 1300லேருந்து 1350 வரைக்கும் அட்மிஷன் போடுறாங்க பெர் இயர். ஒவ்வொரு வருஷமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய குழந்தைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் மூலமாக இந்தியன் ஆர்மியில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்கிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டால் த வேல்யூ ஆஃப் த ஸ்கூல். இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால என்ன சார் வேல்யூ? இப்போ நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிட்னஸாக இருப்பாங்க, பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ ஓவராலாக அவர் ஒரு வேர்டில் சொல்கிறதா இருந்தால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க, மென்டலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதத்துலையுமே உங்களால் அவங்கள ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்கூலில் படித்தோம்னா இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை கிட்டத்தட்ட ஒரு 50 to 70% ஸ்கூல் டேஸ்லேயே உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா கொடுத்துருவாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்டு ஃபிட்னஸ். நெக்ஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் பேட்டர்ன் தான் என்ன செய்யுங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் நம்ம ஸ்கூல்ஸில் இருக்கிற மாதிரியே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு காமர்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அங்கே என்ன செய்யுதுன்னு கேட்டோன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் நினைக்கிற நேரம் அங்கே படித்தோம்னா இந்தியன் ஆர்மியில் சேர்றதுக்கான ஃபுல்லி குவாலிஃபைடாக யார் வருவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் குழந்தைகளை என்ன செய்வாங்கன்னா கட்டாயம் வருவாங்க. சரி ரைட், அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸில் நான் சேரணும் சார், எப்படி சார் அட்மிஷன் போடுறது? அட்மிஷன் கிரிட்டேரியா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஜ் வைஸ் ஃபஸ்ட்டு சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. ஐ திங்க் நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி மூலமாக தான் ஒரு 6th படிக்கிற பையனுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், 7th படிக்கிற பையனுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ற நேரம் அவனுக்கு 6 years ஓல்டாக இருக்கணும் கட்டாயம்.
அட் த சேம் டைம் அவன் +2 முடிய நேரம் அவன் 17 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும். இதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியில் இருக்கக்கூடியது. அதே ரூலை தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்லையும் அட்மிஷன் போகிறதுக்கு ஏஜ் கிரிட்டேரியாலாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா என்ன சார்? இது வந்து ஒரு கோட்டா மாதிரியா? அப்படி கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா இந்தியன் ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க, இந்தியன் ஆர்மியிலேருந்து வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அப்பா வந்து இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்காங்க, அவங்க தாத்தா வந்து இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைகளும் ஒரு சர்வீஸ் மைண்டோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டினா இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர்ட் ஆன குழந்தைகளுடைய அப்பாக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதுலேயும் யாரா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸர் கிரேட்ல இருக்கிறவங்க, ஆஃபீஸர் கிரேட்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா JCO, அதாவது ஜூனியர் கமிஷன்டு ஆஃபீஸர், JCO கிரேட்ல இருக்கக்கூடியவங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ORன்னு சொல்றாங்க, அதர் ரேங்க் கிரேட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட், அதாவது இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய எல்லா அவங்களுடைய குழந்தைகளுக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்னன்னு கேட்டிங்கன்னா சிவிலியன்ஸ், பொதுமக்களுக்கும் உண்டு. அப்புறம் மெயின்லி யார் தான் இருப்பா சார் அப்படின்னு கேட்டால் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறவங்க, அவங்க ரிட்டையர்டான அவங்க குழந்தைகள் தான் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. இதில் பப்ளிக்ஸாக நம்மவும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிறத உண்மையான இது. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கும் இருக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உண்டு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் உண்டு, டைரக்ட் அட்மிஷனும் உண்டு. அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக போய் சென்னையிலையோ இல்லைன்னா வெல்லிங்டன்லேயோ அவங்க ஸ்கூல்ஸ்லேயே போய் என்ன செய்யலாம்னு கேட்டால் கேட்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய மெயில் இருக்குது, இல்லைன்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி எதுலனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா டீட்டெயில்ஸ் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா கேதர் பண்ணலாம். பட் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அப்ளிகேஷன் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகாடமிக் என்ன செய்கிறாங்கன்னா அட்மிஷன் போடுறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபீஸு. CBSE பேட்டர்ன் சொல்லி சொன்ன உடனே பார்த்தோன்னா ஹைலி ஃபீஸாக இருக்கும்னு நான் சொல்லிட்டு நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து பார்த்தேன். நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அப்படியே என்ன செய்யணும்னா டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க நேரமே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வெரி 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 லோ. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் வைஸ் ஃபீஸ் வச்சுருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய எதுங்களுக்கு வருது, சிவிலியன்ஸ்க்கு வந்து தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அப்ளிகேஷன் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆஃபீஸர் கிரேடில் இருக்கிறவங்களுக்கு 600 ஆகும், JCOவாக இருக்கிறவங்களுக்கு 570 ஆகும், OR அதர் ரேங்க் கிரேட்ஸில் வர்றவங்களுக்கு 550 ஆகும், சிவிலியன்ஸ்க்கு வந்து 600. அப்ளிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறீங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. இதுக்கு அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா இயர்லி ஆனுவல் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 8000 அப்ராக்சிமேட்லி போட்டிருக்கேன். அதில் ஃபுல் டீடைல்ஸ் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அட் த சேம் டைம் மந்த்லி ஃபீஸ் உண்டு. மந்த்லி ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6000லேருந்து 6500 வரைக்கும் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரேடுக்கும் அவங்க தனித்தனி ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டு, 6th to 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டு, 10th to 11th 12th தனி ஃபீஸு அப்படின்னு சொல்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஆனால் ஆவரேஜாக மேக்ஸிமம் எவ்வளோ தான் வருதுன்னா பெர் மந்த் வந்து 6500 தான் வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்க்குற நேரம் பெர் இயர் வந்து எவ்வளோ தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 70,000க்கு மேலே என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா போகாது. ஸோ இது போக மந்த்லி ஃபீஸு இந்த இயர் ஃபீஸு கால்குலேட் பண்ணுறோன்னா 70 to 80 உள்ள என்ன செஞ்சிடும் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும்னா முடிஞ்சிடும். பட் இந்த ஆர்மி ஸ்கூலில் ட்ரைனிங் எப்படி சார் இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் யார் தான் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு கமாண்டர்ஸாக இருந்தவங்க, சோல்ஜர்ஸாக இருந்தவங்க, இல்லைன்னா ஆஃபீஸர் கிரேட் இருந்தவங்க தான், ரிட்டையர்ட் ஆனவங்க தான் இங்கே வந்து என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஃப்ஸாக என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. கரிக்குலம் வேணா CBSE பேட்டர்னாக இருக்குமே ஒழிய அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த ட்ரைனிங் செஷன் எல்லாமே யார் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஆர்மியில் என்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அது எல்லாமே இங்கே என்ன செய்வாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யூனிஃபார்மு, உங்களுடைய ட்ரெஸ் கோடு, உங்களுடைய டிசிப்ளினு, உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளவு டிசிப்ளினடாக இருப்பாங்களோ அதே ட்ரைனிங்கை உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த ஸ்கூலில் என்ன செஞ்சுருவாங்கன்னா கட்டாயம் கொடுத்துருவாங்க.
ஐ திங்க் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ஸை வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 2 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2 ஸ்கூல் இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு 1300 அப்ராக்சிமேட்டாக ஒரு 2600 பேர் படிக்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சதர்ன் சைடில் உள்ளவங்க ஆர்மி பப்ளிக் ஸ்கூல்ஸில் நிறைய பேர் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா படிக்கலை. ஏன் நம்ம குழந்தைகளுக்கு அவேர்னஸ் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே. ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணணும், நம்ம இந்தியாவுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கக்கூடிய குழந்தைகள், படிக்கிற காலத்திலேயே நான் வந்து இந்தியன் ஆர்மியில் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நான் பார்க்கணும், ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள், இல்லை அவங்க அப்பாவுக்கு படக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் இந்தியன் ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் கட்டாயம் என்ன செய்யணும், சேர்ந்து படிக்கணும். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.